நீ வேணா பாரு, திருமாமாவே எங்களை இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடுவாரு. அத நான் நடத்தி காட்டுறேனா இல்லையான்னு பாரு. இத என்னோட சவாலா எடுத்துக்கோ. என்னங்க பாத்தீங்களா, உங்க முன்னாடி நான் என்னமோ தப்பு செஞ்ச மாதிரி பேசுறா. எங்க இப்ப வாச்சு வாய் திறந்து பேசுங்க. மாப்பிள்ள பேசுங்க. பேசுங்க. பேசாம இருக்கீங்களா? நான் தான் நீங்க வேணாம்னு சொல்லி ஒதுங்கி வந்துட்டேன்ல, அப்படியே மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. ஐயோ திரே, வாயும் வயிறுமா இருக்காடா, இப்படி எல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசாதடா. அம்மா, நான் யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசல. ஒரு சில நேரம் வனவாசம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம இருக்கிறதா நல்லது. மாமா செல்வி. இல்ல மாமா, இதுக்கு மேலே அண்ணனை கஷ்டப்படுத்த வேணாம். அதான் என் மாப்பிளைய வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் ஏன் கிளம்பாம இருக்கீங்க? கிளம்புங்க. அத்தை, இது பாருங்க, இவங்க ஒரு நாளும் திருந்த போறது கிடையாது. மா, நீ தயவு செஞ்சு இவன் பேச்ச கேளுமா. எங்க ஆசீர்வாதம் என்னைக்குமே உங்க கூட இருக்கும். உங்க நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே நாங்க உங்க கூட இருப்போம், சரியா? நீ நல்லா இருக்கணும்மா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீங்க இங்க இருந்தா இவங்க இன்னும் அசிங்கப்படுத்திட்டே தான் இருப்பாங்க. விடுமா, இது பாரு, இந்த நேரத்துல நீ எதை பத்தியும் யோசிக்க கூடாது. நல்ல ரெஸ்ட் எடு. இல்ல நீ இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா வேலு ஆசைப்பட்டாருன்னு தான் நாங்க இங்க வந்தோம். அவர் அசிங்கப்படுத்தினா நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? இல்லம்மா. செல்வி, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம். அண்ணனோட மனசு எனக்கு தெரியும். அவர் வாயால சொல்லலையே தவிர எப்பவும் நாம நல்லா இருக்கணும் தான் நினைப்பாரு. என்ன மன்னிச்சிடுறா வேலு, மனசுக்குள்ள உன்னை கட்டி பிடிச்சு வாழ்த்து சொல்லணும்னு இருக்கு. ஆனா அது நடக்காது. நீயும் நானும் இனி இப்படி தனித்தனியா இருக்கணும் போல. அதுதான் விதின்னு தோணுது. நீங்க இப்ப இந்த வீட்டுக்கு வந்தா கீர்த்தி ஏதாவது பிரச்சனை பண்ணி செல்வி வயித்துல வளர குழந்தைக்கு நிம்மதி இருக்காது. ஆனா அதே மாதிரி அவ வயித்துல வளர குழந்தைக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது. நம்ம குடும்ப வாரிசு நல்ல முறையில பிறக்கணும். அதுக்கு இந்த பிரிவு அவசியம்னு எனக்கு தோணுது. நீ கவலைப்படாத வேலு, இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும். போனவங்க இன்னும் வரல, பெரிய பிரச்சனையா இருக்குமோ? ஏய், அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது. நீ ஏன் எதையாவது போட்டு யோசிச்சுட்டு இருக்காத, சும்மா. என்ன திருமாப்ள கார் எடுத்துட்டு வெளியே போற மாதிரி இருக்கு? உள்ள போனவங்க காணோம். என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. எனக்கு ஒன்னும் புரியல பெரியமா. ஒருவேளை திரும்பமா கோவத்துல தான் வண்டி எடுத்துட்டு போறாரோ?
ஐயோ கடவுளே, சொன்னா கேக்குறாளா இவ? என்ன நடந்துச்சுன்னே தெரியல.